அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளுடைய அழகான மான்சூன் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு சக்லேஷ்பூர் சுப்பிரமணியா செக்ஷனை கோமதேஸ்வரா எக்ஸ்பிரஸ்ல கவர் பண்ண போறோம். நான் உங்க உதயா, இது உங்க உதயா டூரிஸ்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரெயினுடைய 3rd AC எக்கனாமி கோச். இதில் நீங்கள் யஷ்வந்தபூர்லேருந்து மங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு 655 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுது. ட்ரெயின் இப்போ தான் க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈரமாக இருக்குது. இந்த ட்ரெயின் ஒரு எல்லாம் கலந்த கலவை. இந்த ட்ரெயினில் ஏசி சேர் காரும் இருக்குது. இதில் யஷ்வந்தபூர்லேருந்து மங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு 580 rupees ஃபேர் ஆகுது. இங்கே பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷாட் எதுவுமே காமிக்க முடியல. சக்லேஷ்பூர் சுப்பிரமணியா காட் செக்ஷனை சூப்பராக பார்த்துட்டு வர்றதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் விஸ்டாடோம் கோச் கொடுத்துருக்காங்க. இதில் யஷ்வந்தபூர்லேருந்து மங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு 1540 rupees ஃபேர் ஆகுது. சும்மா சூப்பராக இருக்கும் இதில் ஜேர்னி. ஜென்ரல் கோச் யஷ்வந்தபூரில் காலியாக தான் இருக்குது. இதில் யஷ்வந்தபூர்லேருந்து மங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு 150 rupees ஃபேர் ஆகுது. நல்ல ஃப்ரீயாகவே இருக்குது கோச். எப்பவும் போல் நாம் ட்ராவல் பண்ண போகிற கோச் ஸ்லீப்பரில் 15, 16 2 சீட்டு கிடச்சிருக்கு. தம்பி என் கூட ட்ராவல் பண்ணுறான். இதில் நீங்கள் யஷ்வந்தபூர்லேருந்து மங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் போகிறதுக்கு 270 rupees ஃபேர் ஆகுது. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் 4 ஜென்ரல், 3 செகண்ட் சிட்டிங் கோச், 1 ஸ்லீப்பர், 1 ஏசி சேர் கார், 1 3rd AC எக்கனாமி, 2 எக்ஸிக்யூட்டிவ் விஸ்டாடோம் கோச் இருக்குது. இந்த ட்ரெயினில் செகண்ட் சிட்டிங் கோச்சும் இருக்குது. இதில் யஷ்வந்தபூர்லேருந்து மங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு 165 rupees ஃபேர் ஆகுது. நம்ம ட்ரெயினை ஹால் பண்ண போகிற லோக்கோ கிருஷ்ணராஜபுரம் செட்டோடைய WDP 4D. Kind attention please. Train number 1657 Gomateshwara Express from Yeshwanthpur to Mangalore Junction is departing from platform number 5 at 7 hours. நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க யஷ்வந்தபூர்லேருந்து டிபார்ட் ஆகலாம். இன்னைக்கு டேட் 14 ஜூலை 2026. இன்னைக்கு காட் செக்ஷனை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எல்லாத்தையுமே சூப்பராக கவர் பண்ணிடலாம். அதே போல் இந்த பிளாக்ல நாம எல்லாமே முக்கியமானதை தான் கவர் பண்ண போகிறோம். எயிட் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான சிக்கே பனவாரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் BAW. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 minute ஹால்ட் இருக்குது. இப்போ நமக்கு இங்கேருந்து சிங்கிள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த ட்ரெயின் 357 கிலோமீட்டர் 9 hours 40 minutes கவர் பண்ணது. மொத்தம் 12 ஸ்டாப்பிங் இருக்குது. இந்த ட்ரெயின் ஒரு ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே அப்டேட் பண்ணுறாங்க. யஷ்வந்தபூர்லேருந்து மார்னிங் 7 AM எடுப்பாங்க. ஈவினிங் 4:40 PM மேங்களூர் ஜங்ஷன் போய் சேருது. $21 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நீலமங்கலா ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் NMGA. இங்கே 15 minutes டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 minute ஹால்ட் இருக்குது. இங்கே நிறைய பேர் ஏறுறாங்க. அன்ரிசர்வ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 அன்ரிசர்வ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஏறுறாங்க. இங்கே டெய்லி உங்களுக்கு இந்த ட்ரெயின் இல்லைனாலும் இந்த ட்ரெயினுக்கு பதிலாக கார்வார் எக்ஸ்பிரஸ் அண்ட் மங்களூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனை கவர் பண்ணுறதுக்கு டெய்லி உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது சேம் டைமிங்ஸில்.
காலையில் யஷ்வந்த்பூரில் வாங்கின பிரேக்ஃபாஸ்ட்டு 3 இட்லி ஒரு வடை கொடுத்துருக்காங்க, சட்னி இருக்குது. சாப்பிட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் 50 rupees ஆச்சு. $83 kilometer ட்ராவல் பண்ணி நம்ம எடியூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் YY. இங்கே 20 minutes டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 minute ஹால்ட் இருக்கு. இங்கே சித்தலிங்கேஸ்வர சுவாமி கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்களா எவ்வளோ பார்க்க மரம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டேஷனே மஞ்சள் கலர் பூவோட ரொம்ப அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குது ஸ்டேஷன். அதோ ஸ்டார்ஸ் மேலே அந்த மலையில் தெரியுது பாருங்க, அதுதான் சரவண பெலகுலா. அங்கே தான் மேலே கோமதேஸ்வரா சிலை இருக்குது. $132 kilometer ட்ராவல் பண்ணி நம்ம ஸ்ரவண பெலகுலா ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் SBGA. இங்கே 20 minutes டிலேவாக உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 minute ஹால்ட் இருக்குது. வரும்போது பார்த்தீங்க இல்லையா, அதுதான் கோவில். ஸ்டேஷன்ல இருந்து 3 கிலோமீட்டரில் ஜெயினர்களுடைய புனித ஸ்தலம் இருக்குது. அங்கே விந்தியகிரி மலையில் கோமதேஸ்வரா சிலை 57 அடி உயரம். அதாவது அதை தான் பார்த்தீங்கன்னா பாகுபலி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா கோமதேஸ்வரா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர். இங்கேருந்து ஜம்முன்னு போய் தரிசனம் பண்ணலாம். ஸ்ரவண பெலகுலா ஸ்டேஷனில் ஏகப்பட்ட பேர் கீழே இறங்கியிருக்காங்க. நிறைய கூட்டம் அண்டர்சர்லேருந்து இறங்கி வருது. நல்ல பேட்ரனேஜ் இருக்கு இங்கே. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே லட்சக்கணக்கில் வெறும் தென்னை மரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த கிளிப் எடுத்தாலும் வெறும் தென்னை மரம் தாங்க வருது. நான் உங்களுக்கு சொன்னல பாருங்களேன், எல்லா வீடுமே தென்னை மரத்துக்கு நடுவில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெறும் தென்னை மரம் தான் இருக்குது இந்த செக்ஷனில்.
174 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஹாசன் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் HAS. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 10 மினிட்ஸ் வேறு ஹால்ட் இருக்குது. இங்கே நிறைய கூட்டம் கீழே இறங்குது. யஷ்வந்த்பூர்லேருந்து ஹாசன் வரதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்குறாங்க. இந்த ட்ரெயினுடைய எக்ஸூன் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. இந்த ட்ரெயினுக்கு யஷ்வந்த்பூர் மங்களூரு ஜங்ஷன் வீக்லி எக்ஸ்பிரஸ் கூடயும் கார்வார் எக்ஸ்பிரஸ் கூடயும் ரேக் ஷேரிங் இருக்குது. இந்த ட்ரெயினுடைய ஆப்போசிட் கிராசிங் வருது மைசூரு யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சக்லேஷ்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் SKLR. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 15 மினிட்ஸ் வேற ஹால்ட் இருக்கு. முன்னாடி நமக்கு பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணுவாங்க. வாங்க போய் பார்க்கலாம். கிருஷ்ணராஜபுரம் ஷெட்டோடைய WDG4 நமக்கு பேங்கர்ஸ் தான் முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டரிங்கு யஷ்வந்த்பூர் அண்ட் மங்களூர் இந்த 2 இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன்லையும் இருக்கிறது இல்லை. ஹாசனில் ஒரு வேலை விற்றுதுன்னா அங்கேயே வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெயினை புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா துத்சாகர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். ஆனால் நான் புக் பண்ணுற நேரத்தில் துத்சாகருக்கு எந்த வண்டியுமே போகல. ஆனால் இப்போ கரண்ட்லி எல்லா வண்டியும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணேன். இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு கொஞ்சம் கூட சலச்சது கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும். சக்லேஷ்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட் செக்ஷனோடைய வியூஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நாம வந்த இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்குது, மழை இல்லை. ஸோ ரூட் எப்படி இருக்குன்னு போக போக பார்க்கலாம். கிரீன் ரூட்டில் இது போல் குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கரெக்டாக ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா இங்கேயே நிற்கிது. இப்போ நாம் ட்ராவல் பண்ணுற இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைலி சீனிக்கான ரூட்டு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வியூஸ் எல்லாமே. அதனால் இந்த ரூட்டை இந்தியன் ரயில்வேஸுடைய கிரீன் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க.
சக்லேஷ்பூர்லேருந்து சுப்பிரமணியா ரோடு 55 கிலோமீட்டர். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா 57 டனல்ஸ், 226 பிரிட்ஜஸ், 108 ஷார்ப் கர்வ்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த செக்ஷன். இந்த செக்ஷனில் ட்ரெயின் மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 3 hours டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வியூஸை பார்க்க எவ்வளோ வேணால் காசு செலவு பண்ணி வந்து பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செக்ஷனு. ஸ்லீப்பர்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஏசியில் தான் வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த ரூட்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதே நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போச்சு ஸ்டார்ஸ். அந்த அளவுக்கு வெளியில அழகா இருக்கு. ஆஹா ஸ்டார்ஸ், ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல ட்ரெயின் நிக்குது. பாக்குறதுக்கே செம்ம அற்புதமா இருக்கு. கோம்தேஸ்வரா எக்ஸ்பிரஸ்ல ஒரே ஒரு விண்டோ சீட் கிடைச்சிட்டா போதும். 1 மில்லியன் பியூட்டிஃபுல் வியூஸை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே வரலாங்க. ஸ்டார்ஸ் ரெக்கார்டிங்ல இருந்து கையே எடுக்க முடியல. பேக் டு பேக் டனல்ஸ், பிரிட்ஜஸ் வந்துகிட்டே இருக்கு. நோ வெயிட்டிங் டைம், நோ ரெஸ்ட். சும்மா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க.
நாம டிராவல் பண்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல மழை இல்லாமல் இருக்கு, அதுதான் ஒரு சின்ன குறையா இருக்கு. மற்றபடி மலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீன் கார்பெட் போட்ட மாதிரி பச்சை பசேல்னு வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. 271 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சுப்பிரமணியா ரோடு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் SBHR. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவா வந்து சேர்ந்துருக்கோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்கு. இப்போ நமக்கு இங்க முன்னாடி இருக்கிற பிரேக்கர்ஸை டிட்டாச் பண்ணிடுவாங்க. போடு கோமதேஸ்வரா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கொக்கே சுப்பிரமணியாலே காலி. எவ்வளோ கூட்டம் இறங்கி போகுது பாருங்க. வெளியில பஸ் இருக்கும். ஸோ ஜம்முனிங்கிறது கோவிலுக்கு போய் சேர்ந்துடலாம். சுப்பிரமணியா ரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து குக்கே சுப்பிரமணியா முருகர் கோவில் 12 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸ்டேஷனை விட்டு வெளில போனீங்கன்னா பஸ் வெயிட் பண்ணோம். ஸோ இங்கிருந்து இறங்கி ஜம்முன்னு போய் சேர்ந்துடலாம். சுப்பிரமணியா ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ எல்லா இடத்துலையும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் நடக்குது. ஸ்டேஷன் ஆனால் நல்லா இருக்கு. சுப்பிரமணியா ரோட்ல இருந்து அந்த பஸ் போகுது பாருங்க, தெரியுதா? ஸ்டேஷன்ல இருந்து நேராக கோவிலுக்கு பஸ்ஸே இருக்கு. நம்மள சக்லேஷ்பூர்ல இருந்து ஹால் பண்ணிட்டு வந்த பிரேக்கர்ஸ் இதோ நிக்குது பாருங்க. சுப்பிரமணியா ரோடுக்கு பிறகு நம்ம ட்ரெயினில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் தான் இருப்பாங்க. மொத்த வண்டியும் காலி. ஆறு ஃபுல்லாக தண்ணி இருக்கு. செம்மையா இருக்கு ஆறும். சும்மா பச்சை பசையில் சேர்த்து பார்க்கும்போது வேற லெவலாக இருக்கு. த்ரீ 38 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பண்டவாலா ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் BNTL. இங்கே 14 மினிட்ஸ் டிலேவா வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய டிராவல் பார்ட்னர் இவ்வளோ நேரம் காமிக்கல, இப்போதான் காமிக்கிறேன். தம்பி தான் கூட வந்துகிட்டு இருக்கான். சிக்னல் போட்டாச்சு, கிளம்பலாம். பண்டவாலால இருந்து மங்களூர் ஜங்ஷன் போறதுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கு. ஸோ பிஃபோராகவே உள்ள போய் சேர்ந்துருவோம்.
ஸ்டார்ஸ் 358 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான மங்களூரு ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோடு MAJN. இங்கே நம்ம வண்டி 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சு. இன்னைக்கு ஜேர்னி செம்ம சூப்பராக இருந்துச்சு தம்பி கூட. இன்னைக்கு கோமதேஸ்வரா எக்ஸ்பிரஸ்ல சக்லேஷ்பூர் சுப்பிரமணியா ரோடு செக்ஷனை கவர் பண்ணது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் மழை இல்லாமல் போச்சு, அதுதான் கொஞ்சம் வருத்தம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது செம்ம சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஜேர்னியில் என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருது ஸ்டார்ஸ். இதே போல எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.